குட் ஈவினிங் ஆல். ஸோ நாங்கள் இன்றைக்கி லெவல் 3ல Artistic and ethnography for accounting and finance. அதாவது வந்து லெவல் 3ல வந்து அக்கௌண்ட்ஸ் ஸ்பெஷலாக செய்கிறவங்களுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் வந்து ஜூலை 25 வந்து சப்மிஷன் பண்ண இருக்கு. ஸோ இந்த Artistic and ethnography for accounting and financeன்னு சொல்லக்குள்ள வந்து இப்போ நாங்கள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டா நார்மலாக வந்து என்னதுன்னு சொன்னால் கணக்கீடு மற்றும் ஃபைனான்ஸ்னு சொன்னால் நிதி, கணக்கீடு மற்றும் நிதித்துறையை சம்மந்தப்படுத்தி தான் சொல்கிறோம். ஸோ அக்கௌண்ட்ஸில் பேஸாகவே வந்து நாங்கள் எல்லாமே வந்து எனி டைம் வந்து கணக்குகள் சம்மந்தமாகவே தான் இருக்குது. சரியா? நார்மலாக தியரி பார்ட்ஸுங்கிறது வந்து ரொம்பவே குறைவு. ஸோ இந்த அந்த அத்தட்டிக் அண்ட் எத்னோஃபிஜியல்னு சொல்லும் பொழுது வந்து ஸோ பேசிக்காகவே வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி நாங்கள் அக்யூரேட்டாக கரெக்டாக செய்கிறது, கிளியரிட்டியாக செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒரு விஷயத்தை சொல்ல போனால், இப்போ நாங்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கொண்டா அந்த கணக்கு வந்து எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் அது நாங்கள் செய்யணும். ஸோ ஃபைனான்சியல் ரிப்போர்ட் எடுத்தா ஒவ்வொரு இயர்லையும் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தால் எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஓகே, இதில் தான் இதுதான் இந்த வருஷத்துக்கான அக்கௌண்ட்ஸ், இதுதான் இந்த வருஷத்துக்காக இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ காஸ்ட் போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி நாங்கள் என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டு போகலான்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ண தான் நாங்கள் என்ன அதாவது இந்த மாதிரியான ஐடியாஸை கொடுக்க தான் இந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து லெவல் 3ல. ஸோ இதில் வந்து பெருசாக உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயர்னாலும் பேசிக் ஐடியாஸ் மட்டும் தான் உங்களுக்கு இதில் தருவாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஸ்பெஷல் எடுக்கிறவங்க இந்த அசைன்மெண்ட் வந்து ஜூலை 25 வந்து சப்மிட் பண்ண இருக்கு. ஓகே, அசைன்மெண்ட் வந்து நாங்கள் பார்ப்போம். ஓகே, லெட் assume that an accounting firm has just hired you for a managerial role. என்ன சொல்றாங்க, ஒரு கணக்கியல் நிறுவனம் வந்து உங்களை வந்து ஒரு நிர்வாக பணிக்காக நியமிச்சிருக்கு. மேனேஜரியல் முகாமைத்துவ நிர்வாக பணிக்காக நியமிச்சிருக்கு. Although the office is very standard. அப்போ although the office is very standard, அது அப்போ அந்த நிறுவனம் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி. ஒரு நிறுவன கல்ச்சர்ல எப்படி இருக்கணுமோ, ஒரு ஆர்கனைசேஷனா எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணுமோ, என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணுமோ, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஸ்டாண்டர்டா. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கணுமோ, ஒரு ஆர்கனைசேஷனில் கல்ச்சர், ஆர்கனைசேஷன் எத்திக்ஸ், ஸோ ஆர்கனைசேஷன் பிஹேவியர், ஸோ அது எப்படி இருக்கணுமோ அது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆல் தோஸ் த ஆஃபீஸ் ஆர் வெரி ஸ்டாண்டர்ட். அப்போ என்ன சொல்கிறோம், அலுவலகம் வந்து அதாவது வந்து அலுவலகம் மிகவும் தரமானதாக இருக்கு. வாட் எவர் இருந்தாலும் த பர்சனல் நீட்ஸ் இன் டேர்ம் ஆஃப் டெக்னாலஜி இஸ் ப்ரெசன்ட். அப்போ த பர்சனல் நீட்ஸ் இன் டேர்ம் ஆஃப் டெக்னாலஜி இஸ் ப்ரெசன்ட். அப்போ ஒரு அடிப்படையா அதாவது இந்த நிறுவன தேவையான தொழில்நுட்பம் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா காணப்படுது. பணியாளர்களுக்கு தேவையான தொழில்நுட்பமும் வந்து காணப்படுது. ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து ஓகே, அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இங்க சொல்றாங்க, during the first week of work this new company you quickly realized that the employee are tired with their daily task and that there is a greater chance that they will make mistake in their works. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த குறித்த ஒரு 1 வீக்ல இந்த மேனேஜர் நீங்க ஒரு கம்பெனில அசைன் ஆகியிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து அந்த மேனேஜர்ன்னு சொல்றவர் வந்து என்ன செய்றாருன்னு சொன்னா, ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு குயிக்லி, அதாவது மிக விரைவாக வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு வந்து எம்ப்ளாயி வந்து ரொம்ப சோர்வாக வேலை செய்றாங்க. தேர் இஸ் அ கிரேட்டர் சான்ஸ். அப்ப அந்த சோர்வா வேலை செய்றதால வந்து அவங்கட்ட வந்து மிஸ்டேக் வந்து நிறைய ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க சோர்வான்னு சொல்லி சொன்னா ஒழுங்கா அந்த வேலையில கவனம் செலுத்துறது இல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? ஸோ அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நிறைய தவறுகள் இடம்பெறக்கூடும்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. ஸோ ரைட் அண்ட் எக்ஸ்டெண்ட் எஸ்ஸே. அப்போ ஒரு எஸ்ஸே ஒன்று எழுத சொல்றாங்க. ஒரு கட்டுரை வடிவமைப்புல எஸ்ஸே ஒன்று எழுத சொல்றாங்க. நோ மோர் தென் 1000 வேர்ட். அப்ப 1000 வேர்ட்ஸை விட கூட
கூடாது. 1000 வேர்டோட நாங்க லிமிட் பண்ணணும். எக்ஸ்பிளைனிங் how you plan to use aesthetic to transform this workplace and the result you hope to achieve. அப்ப இங்க கேக்குறாங்க என்னதுன்னு சொன்னா, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. எப்படி நீங்க இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த எஸ்தெடிக் பிளான வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்க. அதாவது அந்த எஸ்தெடிக் பிளான் வந்து அ என்ன சொல்றது? அ எஸ்தெடிக் பிளான் வந்து நீங்க வந்து அங்க அ செய்ய போறீங்க. அதுல வந்து என்ன ரிசல்ட்ஸ் நீங்க இந்த எஸ்தெடிக்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதால வந்து என்ன ரிசல்ட்ஸ எதிர்பார்க்கிறீங்க? என்னத்த அடைஞ்சு கொள்ள எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்லி 1000 வேர்ட்க்கு எழுத சொல்றாங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு அக்கவுண்ட்ஸ் நிறுவனத்துல வந்து ஒரு முகாமையாளரா நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி நியமிக்கப்பட்ட நிறுவனம் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான நிறுவனம். ஸோ பெர்சனலா வந்து அந்த ஊழியர்களுக்கு என்னென்ன தொழில்நுட்பம் தேவை, அந்த தொழில்நுட்பம் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக்குள்ள வந்து கண்டுபிடிச்ச விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து வேலை செய்றதுல டயர்ட்ஸ். அதாவது வந்து வேலைய ஒழுங்கா கவனம் இல்ல. வேலையில வந்து கவனிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைவுன்னு சொல்லி சொல்றாங்க. கிரேட்டர் சான்ஸ் தட் வில் மேக் த மிஸ்டேக் தேர். இதனால வந்து அதிக எம்ப்ளாயீஸ் வந்து அதிக அளவுல வந்து தவறுகள் விடக்கூடிய சான்ஸ் காணப்படும். தவறுகள் இழைப்பதற்கான வாய்ப்புகள் தவறுகளை இழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரைட் தி எக்ஸ்டெண்டட் எஸ்ஸே, அதாவது எஸ்ஸே ஒண்ணு எழுத, கட்டுரை ஒன்று எழுத சொல்றாங்க. 1000 வார்த்தைகளுக்கு குறையாம, 1000 சொற்களுக்கு குறையாம எக்ஸ்பிளைன் ஹவ் யூ பிளான். அப்ப நீங்க எப்படி இந்த பிளான் பண்ண போறீங்க, இந்த எஸ்தெடிக் டு டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் ஒர்க் பிளேஸ் டு ரிசல்ட்ஸ் யூ ஹோப் டு அச்சீவ். அதாவது நீங்க என்னென்ன இந்த எஸ்தெடிக்க வந்து எப்படி இங்க பிளான் பண்றீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக என்னென்ன விஷயங்கள பிளான் பண்ண போறீங்க, அண்ட் அதுக்கு அதன் மூலம் வந்து என்னத்தை எதிர்பார்க்குறீங்க அடைஞ்சு கொள்ள. ஓகேயா? ஸோ இது வந்து அக்கவுண்ட்ஸ்னாலும் ஒரு காமனான கொஸ்டின் தான். அக்கவுண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரிலேட்டடான விஷயமும் இல்ல. ஸோ ஒரு 50-50 நார்மலா ஒரு கொஸ்டின் ஜெனரல் ஒரு கொஸ்டின் தான். அக்கவுண்ட்ஸ்ல 50, ஜெனரல் கொஸ்டின்ஸ்ல 50. அப்ப 50-50 பை 100க்கு வந்து தான் அசைன்மென்ட். சரியா? ஓகே. அப்ப நாங்க அசைன்மென்ட்க்கு முதல்ல போவோம். முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் என்னதுன்னு சொல்லி சொன்னா, எஸ்தெடிக்னா என்னதுன்னு. பாருங்க, நான் நார்மலா வந்து 908. அப்போ உங்களுக்கு நார்மலா இங்க 900 விடுவோமே. ஸோ நார்மலா உங்களுக்கு 100க்கு வந்து நீங்க எழுதிக் கொள்ளணும். ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் 2 பேஜோட வந்து அசைன்மென்ட் ஃபினிஷ் ஆகும். ஸோ என்ன சொன்னா 1000 தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் அசைன்மென்ட்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன இந்த டைம்ஸ் அண்ட் நியூ ரோமனா யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன்ஸா, ஸோ முதல் ஃப்ரண்ட் பேஜ் வந்து எப்படி செய்யணும், ஸோ அந்த வேர்ட்க்கான ஸ்பேஸ் எப்படி இருக்கணும், வேர்ட் லைன் ஸ்பேஸ் என்ன மாரி இருக்கணும், வேர்ட் சைஸ் என்ன மாரி இருக்கணும்னு அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ இது நான் ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செஞ்சது. இந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரு 1000 வேர்ட்க்கு தான் நான் இதை செஞ்சிருக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கு அந்த பாருங்க, வேர்டே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 908 வேர்ட் இருக்கு. ஸோ 102 வேர்ட் 98 வேர்ட் தான் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா, அப்ப நான் இதுல சொல்ற விஷயத்த விட எக்ஸ்ட்ராவா இன்னும் ஏதாவது நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, நீங்க கேம்பஸ்ல அந்த சப்ஜெக்ட் சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது அந்த நாலேட்ஜ் சம்மந்தமா குடுத்திருந்தாருன்னா, அதையும் நீங்க எட் பண்ணலாம். ஓகே. சரி. அப்ப முதலாவது வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது வந்து முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும், இந்த எஸ்தெடிக்ன்னு சொல்ற விஷயம் என்னதுன்னு சொல்லி. எஸ்தெடிக் அண்ட் எத்னோகிராஃபின்னு சொல்லி சொல்ற விஷயம் வந்து அஸ்தெடிக் அண்ட் எத்ரோபோலஜினா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே. ஸோ அதுனா முதல்ல என்னன்னு சொல்லி நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அதாவது வந்து உதாரணத்துக்கு சொல்லப் போனா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, உடல் அமைப்புகள் இருக்கலாம். அதாவது வந்து ஒரு விஷயம், ஒரு ஒரு ஆர்கனைசேஷன வந்து ஒரு எம்ப்ளாயியா வந்து எப்படி நீங்க அத ரெகக்னைசேஷன் பண்ணிக்கொள்றீங்க? ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாம ஒரு பிளேஸ, ஒரு இடத்த, ஒரு நிலைய வந்து நீங்க எப்படி ரெகக்னைஸ் பண்ணிக்கொள்றீங்க? இப்போ உதாரணம் சொல்லப் போனா, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வரேன். இப்ப அவங்க அந்த ஸ்டாண்டர்டான ஆர்கனைசேஷன்னு சொல்லி சொல்றாங்க தானே! அந்த ஸ்டாண்டர்டான ஆர்கனைசேஷன் சொல்லி சொன்னா, என்னென்ன ஸ்டாண்டர்டான இருக்கும்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு தாரேன். சரியா? அதாவது வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து நல்ல ஒரு வொர்க் கல்ச்சர வந்து மேனேஜ் பண்ணுது. அதாவது வந்து எல்லாரும் நல்ல ஃப்ரீடமா இருக்கலாம். ஃப்ரீடமா பேசக்கூடிய சான்ஸ் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன சொல்றது, முடியுமான்னு மட்டும் அந்த பாருங்க, ஒரு சில
ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து இப்ப லஞ்ச் ஹவர் 1 ஹவர்னா 1 ஹவரையும் அலோகேட்டட் பண்ணுவாங்க. ஸோ 1 ஹவரையும் அந்த லஞ்ச் ஹவர்க்காக எடுக்கலாம். அந்த லஞ்ச் ஹவர் டைம்ல அவங்க ஏதாவது என்ன சொல்றது, அ செஸ் விளையாடுறதோ, கேரம் விளையாடுறதோ, அப்படி இல்லாட்டி அவங்களோட ஏதாவது ஒரு ஹாபிய வந்து அவங்க அந்த டைம்ல ஒரு கேமிங் விளையாடுறதோ அந்த மாரியெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். அது இல்லாம வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல பாருங்க எனி டைம் ஏதாவது ஒரு தீம்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சவுண்ட் ஒரு 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 லிரிக்ஸ் ஒண்ணு போய்க்கொண்டே இருக்கும். அதாவது இப்ப பேங்க்ல அந்த ஒரு சில கம்பெனிகள்லாம் பாருங்க, சும்மா ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ்லலாம் கூடுதலா பார்த்தா, ஏதாவது ஒரு மியூசிக் ஒண்ணு பேக்கிரவுண்ட் மியூசிக் ஒண்ணு போய்க்கொண்டு இருக்கும். முடியுமான்னு மட்டும் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்ற ஒரு டார்க்னஸா இல்லாம, நல்ல ஒரு பார்த்தோனே அட்ராக்டிவ் ஆகக்கூடிய மாரி, மைண்ட் பீஸ்ஃபுல் ஆகக்கூடிய மாரி அந்த ஆர்கனைசேஷன் இருக்கும். அது இல்லாம அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க டூல்ஸா இருக்கலாம், எக்யூப்மென்ட்ஸா இருக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன செய்றதுன்னு சொன்னா ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பிரிண்டர்ஸ்னா, அந்த நீங்க ஒரு எம்ப்ளாயினா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு டெஸ்க், உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபிளான சேர்ஸ் குடுத்திருப்பாங்க. கம்ஃபர்டபிளான இப்போ லேப்டாப்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கான டேபிள்ஸ் இப்ப நீங்க வந்து நெறைய வொர்க் செய்யக்கூடியனா, உங்களுக்கு கம்ஃபர்டபிளான ஒரு டேபிள் குடுத்திருப்பாங்க. கேபின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து ஃபுல்லா உங்களுக்குன்னு சொல்லி எலோகேட்டட் பண்ணியிருப்பாங்க ஒரு மொபைல். ஸோ உங்களுக்குன்னு துண்டா ஒரு பிரிண்டர் எலோகேட்டட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுகள் தான் வந்து நாங்க இந்த எஸ்தெட்டிக்ன்னு சொல்லி சொல்றது. அது மட்டும் இல்லாம ஆர்கனைசேஷன்லாம் பார்த்துக்கொண்டா ரொம்ப அட்ராக்டிவான வேர்ட், சீனரீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்த உடனே வந்து ஒரு மோட்டிவேட் ஆகுற மாரி, ஒரு எனர்ஜி ஒண்ணு கிடைக்கிற மாரி, பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய மாரி, ஒரு பாசிட்டிவ் வைபுக்காக வந்து அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அப்படி அது இல்லாம வந்து மினி லைப்ரரி இருக்கிறது. ஸோ பாருங்க நெறைய இதுகள்ல ஆர்கனைசேஷன்ல வந்து உங்களுக்கு எதுனாலும் அதாவது வந்து என்ன சொல்றது, அ கஃபேஸ் இருக்கலாம். மினி கஃபேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ரீ டைம் வந்து நீங்க ஏதாவது செய்யலாம். ஸோ மத்தது டிவி வந்து கண்டிப்பா இருக்கும். ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ நார்மலா அந்த ரெஸ்ட் ரூம்லாம் ஃபுல்லா அடிக்கடி கிளீனா இருக்கும். அ அந்த மாரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம ரெஸ்ட் ரூம்னா உங்களுக்கு ஏதாவது இப்ப பாருங்க சீன நிறுவனத்திலலாம் வந்து ஒரு சில பார்த்தேன் டயர்ட்னா வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து பெட் மாரி இருக்கு. அவங்க அந்த ஃபெசிலிட்டீஸ வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படியான விஷயங்கள் இருக்கு. அப்புறம் வந்து அந்த என்வைரன்மென்ட் வந்து ரொம்ப ஃபுல்லா ஃபுல்லா இருக்கும். அதாவது அந்த சில நேச்சுரல் நேச்சுரல் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு ஸோ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ பெருசா சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அதாவது சத்தமா பேசுறது, எதுனாலும் கால் பண்ணியோ அந்த மாரி தான் கதைக்கிறது. ஸோ அதுதான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து எஸ்தெட்டிக்ன்னு சொல்லி சொல்றது. எஸ்தெட்டிக் அண்ட் எத்னோபாலஜின்னு சொல்லி சொல்றது. சரியா? ஸோ இந்த மாரி தான் விஷயங்கள். ஸோ அப்ப இத வந்து ஒரு நபர் வந்து என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, கண்ணால பார்க்கிறது, உணர்றது, கேட்கிறது, என்ன சொல்றது? இப்ப அந்த எங்கட ஐம்புலன்கள் இருக்கு தானே, அந்த ஐம்புலன்லயும் வந்து அந்த என்வைரன்மென்ட் அவர் என்ன செய்வாரு, டச் பண்ணிக்கொள்ள முடியும்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதாவது வந்து என்ன சொல்றது? அ ஸோ அந்த வொர்க் பண்ற உங்களுக்கு வந்து ஃப்ரீடம். நீங்க ஒரு ஃப்ரீடமா இருக்கிற மாரி நீங்க உணருவீங்க. ஸோ உங்களுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் கதைக்கிறதோ, ஷேர் பண்றதோ அது எல்லாமே உங்களோட மைண்ட்ல ஃப்ரீயா இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபிள் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கோ, அவ்வளோ கம்ஃபர்டபிள் நீங்க எடுத்துக்கொள்றது. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா பொதுவா நாங்க பார்த்த இந்த ஆர்கனைசேஷன் அந்த ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்குள்ள அந்த எத்னோகிராபி அந்த என்ன சொல்றது? அந்த அஸ்தெடிக் அண்ட் எத்னோகிராபிக்கல்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ அதத்தான் வந்து நான் இங்கன ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு 1 ஒரு 3 லைன்க்கு வந்து அத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி இருக்கிறேன். அப்ப முதல்ல வந்து இந்த அஸ்தெடிக் அண்ட் எத்னோபாலஜின்னு சொல்லி சொல்லக்குள்ள அஸ்தெடிக்ன்னு சொல்லி சொன்னா அழகியல், கலை அந்த மாரியான விஷயம். அடுத்தது வந்து இந்த எத்னோபாலஜின்னு சொல்லி சொன்னா மானுடவியல். அதாவது நாங்க என்ன சொல்றது? நாங்க அந்த உளவியலா நீங்க ஒரு ஒரு நபர் ஒரு நிறுவனத்துல ஒரு ஒரு நிறுவனத்துல வேலை செய்ற அந்த ஊழியர், அந்த நபர் உளவியலா எப்படி ஃபீல் பண்றாரு? அவருடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்கு? அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கு? அவருடைய வொர்க்கிங் கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கு? அவரோட பெர்சனாலிட்டி எப்படி இருக்கு? அவரோட டேலண்ட், அவருடைய ஸ்கில்ஸ், அ அவருடைய அது எல்லாத்தையும் சொல்றது தான் வந்து இந்த என்னதுன்னா, எத்னோபாலஜின்னு சொல்லி சொல்றது. அஸ்தெடிக்ன்னு சொல்லி சொன்னா, நான் சொன்ன மாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த நான் முதல் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் அந்த அஸ்தெடிக்ன்னு சொல்லி சொல்றோம். கலை, கலாச்சாரம் நல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல பார்க்கவே இந்த இடத்துலயா வந்து வொர்க் பண்றோங்கிற சொல்ல ஒரு ஃபீல் வரும். அதுதான் நெறைய ஆர்கனைசேஷன்களுக்கு உதாரணத்துக்கு வந்து H&B அஷ்யூரன்ஸ் பிஎல்சி, H&B ஜெனரல் இன்சூரன்ஸ். ஸோ அந்த மாரி நிறுவனங்களுக்கெல்லாம் கிரேட் பிளேஸ் டூ வொர்க்ன்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இந்த அஸ்தெடிக் அண்ட் எத்னோபாலஜிங்கிற சொல்ற விஷயம் வந்து ஐடென்டிஃபை பண்ண நேரம் தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் வந்து கிரேட் பிளேஸ் டூ வொர்க்ன்னு சொல்லி அங்கீகாரம் வழங்கப்படுது.
சொல்லப்படுது. ஓகே. ஸோ நீங்க வேணா அதையும் ஒரு உதாரணமா வந்து முன் வைக்கலாம். அப்ப அந்த முதல்ல வந்து இந்த அஸ்தெடிக் அண்ட் எத்ரோபாலஜிய வந்து நாங்க சொல்லக்குள்ள வந்து நெறைய பேர் வந்து இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா 3 விதமா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது வந்து ஸ்காலர்ஸ்ன்னு சொல்றது, ரிசர்ச்சர்ஸ்ன்னு கூட நாங்க சொல்லலாம். அ have treated aesthetic as the direct stimuli that the elect product evaluation and work organization. அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது ஒரு தூண்டுதல், அதாவது ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி. அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து வேல்யூவா இருக்கிறது, அந்த ஆர்கனைசேஷன் வந்து அமைப்பு, அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்றோம் அமைப்புன்னு சொன்னா அது அந்த ஸ்டாண்டர்ட வந்து டைரக்டா வெளிப்படுத்து. இப்ப நாங்க உதாரணம் சொல்லுவோம் பார்ப்போம். இப்ப அஸ்தெடிக்னு சொல்லக்குள்ள இப்ப நாங்க ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறதுனால உண்மையால அது எங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா அ டொபாக்கோ நிறுவனத்த எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த டொபாக்கோ நிறுவனத்தில வந்து இருக்கிறவங்க எல்லாம் இந்த எஸ்தெடிக் அண்ட் எத்ரோபாலஜின்னு சொன்னா உண்மையாலுமே வந்து அங்க இல்ல. எங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும்னு சொல்லி நாங்க அந்த அது என்ன சொல்றது, அவங்க உற்பத்தி செய்ற அந்த பொருள்ல வந்து கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து பிரிண்ட் ஆக்கியே தான் போடுறாங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள உண்மையாலுமே அந்த மனதளவுல வந்து அந்த ஒரு ஃபீல் ஒண்ணு எடுக்கணுமா, ஓகே நாங்க வந்து ஒரு சூழலுக்கு, ஒரு சமூகத்துக்கு ஒரு தரமான ஒரு பொருள் சேவைய தான் வழங்குறோம்னு சொல்லி. அந்த மைண்ட்ஃபுல் வந்து இருக்காது. அதத்தான் சொல்றாங்க. அப்ப முதலாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு தூண்டுதல். அதாவது அதத்தான் ஒரு ப்ராடக்ட் வேல்யூவா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து அந்த ஆர்கனைசேஷன்ட வந்து ஒரு அமைப்புண்ட வந்து வெளிப்பாடு. எப்படி அந்த ஆர்கனைசேஷன் அட்ராக்டிவா இருக்கு. அது வந்து எம்ப்ளாயிக்கும் ஃபீல் ஆகணும். வெளியில இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ஃபீல் ஆகணும்னு சொல்றது. அடுத்த விஷயம் B என்ன சொல்லுதுன்னா, a knowledge tool that is the end with the creative work and everyday organization task. அப்ப 2வது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆக்கப்பூர்வமா வேலை செய்றது. அதாவது கிரியேட்டிவிட்டியா நாங்க ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கக்குள்ள புதுசா ஒரு கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸ் கொண்டு வரது. அன்றாட நிறுவன பணிகள்ல வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து நாங்க அது என்ன சொல்றது, இன்வால்வ் ஆக்கி கொண்டு வரணும். புதிய விஷயங்கள கொண்டு வரது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, அத இன்ட்ராபிரினியர்ன்னு சொல்றது. அதாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள, ஒரு நிறுவனத்துக்குள்ள புதிய ஒரு விஷயங்கள கொண்டு வரது. இன்னோவேஷன் டைப்ல, கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸ் தாரது. அந்த மாரியான எம்ப்ளாயீஸ வந்து நாங்க சொல்றது வந்து இன்ட்ராபிரினியர்ன்னு சொல்றோம். நிறுவனத்துல வந்து திடீரென வந்து ஒரு முயற்சியாளரா, இப்ப நாங்க வந்து இந்த இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்றவங்க யாரு? ஒரு என்டர்பிரினியர் தான் அப்படி இன்னோவேஷன் டைப் கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணுவாரு. அதே அந்த இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி வந்து டைப் வந்து அந்த நிறுவனத்துல வந்து எம்ப்ளாயீஸ்ட்டயும் காணப்படும்னு சொல்றாங்க. அடுத்தது 3வது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு பெர்சனல் ஒரு பாருங்க. இந்த see an open-ended outcome that has the personal experience. அப்ப 3வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனித்துவமான ஒரு அனுபவமா வந்து இது காணப்படும்னு சொல்றாங்க. அதாவது வந்து அ அப்ப இந்த 3 விஷயத்தையும் தான் வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த எஸ்தெடிக் அண்ட் எத்னோபாலஜின்னு சொல்ற விஷயத்த. சரியா? அடுத்ததா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 2வது விஷயம். அதாவது வந்து ஒரு 2வதாக வந்து இப்ப நாங்க 1வது வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து இத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க விதத்த தான் நாங்க சொன்னோம். சரியா? அடுத்தது 2nd, if find each perspective highlight emotional and cognitive mechanism through which aesthetic and anthropology are implication organizing. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2வதா வந்து நாங்க இந்த அழகியல் மற்றும் மானுடவியல் ஆகியவை வந்து ஒழுங்கமைப்புல வந்து ஒரு உணர்ச்சி மற்றும் ஆற்றல் வலிமைகள வந்து முன்னிலைப்படுத்துவதாக வந்து நாங்க கருதுறோம்னு சொல்லணும். அப்ப நீங்க தானே என்ன சொல்றீங்க? நீங்க தான் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து இப்ப நீங்க புதிய மாற்றங்கள வந்து கொண்டு வர போறீங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்க வந்து அத எப்படி அப்சர்வ் பண்றீங்கன்னு சொல்லி தான் நாங்க இங்க இந்த லைன்ல வந்து நான் சொல்லிக்கொண்டு வாரேன். ஓகேயா? சரி. அப்ப நீங்க சொல்லணும். அடுத்தது வந்து இத வந்து the find the each perspective highlight the emotional and the cognitive mechanism through the with aesthetic and anthropology are implication organization. Building to insight the review of a integrative framework to provide the comprehensive picture of the state of organization, illuminating the work of aesthetic and anthropology in and around organization, providing the avenue of the future success. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது வந்து இந்த அறிவாற்றல் மற்றும் வழிமுறைகள வந்து முன்னிலைப்படுத்துறது மூலமா வந்து, அதாவது நுண்ணறிவுகள் அடிப்படையில மதிப்பாய்வு செய்றது. ஒரு நிறுவனத்துக்கான ஒரு சிறந்த கட்டமைப்ப வழங்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நிறுவனத்தின் நிலையைப் பற்றி புரிஞ்சு கொண்டு, ஒரு விரிவான
என்ன சொல்றது, ஒரு நாங்க சொல்லுவோம் ரெகக்னைசேஷன் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கான ரெகக்னைசேஷன் சொல்றது அதுதான் இந்த அஸ்தட்டிக் அண்ட் எத்ரோபாலஜின்னு சொல்ற விஷயம் வந்து வழங்குது. இது வந்து எதிர்காலத்துல வந்து வெற்றிக்கான வழிகளையும் வழங்குதுன்னு சொல்லி சொல்றேன். ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப நாங்க என்னென்ன அஸ்தட்டிக் ஃபங்ஷன்ஸ வந்து நாங்க உருவாக்க போறோம்னு சொல்லி சொன்னோம். டிரான்ஸ்ஃபார்மிங் த வொர்க் பிளேஸ் த்ரூ த அஸ்தட்டிக் அண்ட் anthropology can significantly impact employee morale, reduce the fit to enhance overall productivity or work. Productivity or work. Here, so I would approaches this transformation. அப்ப நாங்க இனிதான் சொல்ல போறோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஓகே. அப்ப நாங்க இங்க என்ன சொல்றோம், ஓகே நான் இப்ப என்னென்ன விஷயத்த வந்து இதுல நான் கொண்டு வரேன்னு சொல்லி சொல்லப் போறோம். அதத்தான் இங்க என்ன சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு வொர்க் பிளேஸ்க்குள்ள இத எப்படி எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி. ஸ்பெண்டிங் த டைம் அப்சர்வேஷன் ஹவ் எம்ப்ளாயி interact with the current space, gathering feedback through the survey or informal conversation and understand their pain point and preference. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இப்ப தற்போதைய வந்து அதாவது வந்து தற்போதைய நிறுவனத்துல காணப்படுகின்ற ஊழியர்கள்ட்ட இருந்து அவங்களோட விருப்பங்கள புரிஞ்சுக்கொள்ள. ஸோ அவங்களோட உண்மையாலுமே வந்து அவங்க ஏன் வொர்க் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி அத நான் முதல்ல வந்து புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிஞ்சு கொண்டு அதாவது முறைசாரா உரையாடல்கள்னு சொல்லி சொல்லுவோம். இன்ஃபார்மலா நாங்க ஆஃபிஷியலா ஒருத்தரோட கதைக்காம, சரி இன்ஃபார்மலா உண்மையாலுமே கூப்பிட்டு நாங்க முதல்ல ஒரு மேனேஜர் தானே. இப்ப நாங்க உண்மையாலுமே இப்ப இந்த நிறுவனத்துல வந்து இந்த எஸ்தெட்டிக்க வந்து கொண்டு வரணும். அப்ப எஸ்தெட்டிக்க கொண்டு வர முன்னுக்கு உண்மையாலுமே ஒரு மேனேஜர் என்ன செய்யணும்? ஸோ அதுக்கான பிளான போடணும். ஓகே நான் அப்ப முதல்ல அப்சர்வேஷன் பண்ணிட்டேன். அப்சர்வேஷன் பண்ணோம்னா, ஓகே இந்த விஷயம் இப்படி ஒரு பிரச்சனைய தீர்வு காண்றதுக்கு வந்து நான் முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லி நான் ஐடியா கொண்டு வரணும். அதுக்காக தான் ஸ்பெண்டிங் டைம் அப்சர்வேஷன் ஹவ் எம்ப்ளாயி இன்டராக்ட் வித் த கரண்ட் ஸ்பேஸ். இப்ப இருக்கிற நிறுவனத்தின் தற்போதைய நிலையை வந்து எம்ப்ளாயி ஒவ்வொருத்தரும் எப்படி புரிஞ்சு கொள்றாங்க. அவங்ககிட்ட வந்து நான் என்ன செய்யறதுன்னா ஐடியா எடுத்துக்கொள்றது. அதை வந்து சர்வேயோ இன்ஃபார்மல் கன்வர்சேஷன் அதாவது வந்து உண்மையான இப்ப எனக்கு வந்து பிங்கனை வந்து உண்மையாலுமே இன்ஃபார்மல் கன்வர்சேஷன் அதாவது அவரோட நானும் அந்த ஆர்கனைசேஷன் புதுசு உண்மையாலுமே அந்த ஆர்கனைசேஷன்ல ஏதாவது இருக்கிற பிரச்சனையா அப்படி இல்லாட்டி இது உண்மையாலுமே எம்ப்ளாயிஸ் கிட்ட இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையான்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அதுக்காகத்தான் வந்து முதல்ல நான் அப்படி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது இன்ஃபார்மல் கன்வர்சேஷனோ அப்படி இல்லாட்டி ஒரு சர்வே மெத்தட் எடுத்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே உண்மையாலுமே வந்து இங்க என்னென்ன விஷயம் நடக்குது, உண்மையாலுமே வந்து இதுல எந்த ஹைட்ல பில்லர் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும்னு சொல்லி. அப்ப முதலாவது அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி டு இம்ப்ரூவ் த ஆர்கனைசேஷன் ப்ரையாரிட்டிஸ். அப்ப முதலாவது என்னது ப்ரையாரிட்டிஸ். ப்ரையாரிட்டிஸ்னா என்னது, எந்த ஒரு வேலையும் வந்து நாங்க முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நாங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். அதாவது வந்து ஒவ்வொரு பணியாளர்ட பணிக்கும் வந்து ஒருவருக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை வந்து தீர்மானிக்கணும். அப்ப குறிப்பிட்ட ஒரு பணிக்கு வந்து முன்னுரிமை வழங்குவதன் மூலம் வந்து அந்த எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப கவனம் செலுத்த முடியும். இப்ப நாங்க இங்க படிச்சிருந்தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு தானே எம்ப்ளாயீஸ் யாருமே வந்து கவனம் செலுத்துறாங்க இல்ல அதனால வந்து என்ன செய்யறது ஒர்க்ல வந்து எரர்ஸ் கூட வரும்னு சொல்லி. அப்ப முதல்ல தெரிஞ்சுக்கணும் ப்ரையாரிட்டிஸ். அப்ப ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா வந்து நாங்க முதல்ல என்னென்ன ப்ரையாரிட்டிஸ் ஓகே எனக்கு இன்றைக்கு வந்து எந்த ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகே நான் அந்த ஒர்க்காக ப்ரையாரிட்டிஸ் செய்யுது. ஓகே எனக்கு இந்த ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ரையாரிட்டிஸ் இல்ல. அப்ப நீங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த முதல்ல எந்த ஒர்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இல்லாம பாருங்க, ஒரு எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன்கள்ல இருப்பாங்க. இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்களா கூட இருக்கலாம். உங்கடன் மட்டும் இல்ல. ஓவரால் ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம். என்னதுன்னு சொல்லி சொன்னா நார்மலா எம்ப்ளாயீஸ் மாரி இருப்பாங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் இருக்கும். அத விட்டுட்டு நார்மலா செய்ய வேண்டிய ஒர்க்க செஞ்சு கொண்டு இருப்பாங்க. கடைசி டைம்ல தான் வந்து ஓகே அந்த ஒர்க்க செய்யணும்னு சொல்லி செய்வாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நாங்க முதல்ல பிரையாரிட்டீஸ் ஒர்க் அதாவது எந்த வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப முக்கியத்துவம் வாய்ந்த வேலைக்கு அதாவது இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து நாங்க பிரையாரிட்டி அதிக அளவு குடுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு வந்து நாங்க சொன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒண்ணு இப்ப நாங்க அக்கவுண்ட்ஸ் சைடாவே நாங்க இதுங்கள வந்து பார்த்துக் கொண்டு போவோம். நீங்க முடிஞ்சா இதுகளுக்கு வந்து நான் இப்ப இந்த சொல்ற எக்ஸாம்பிள் நான் இப்ப அசைன்மென்ட்ல எக்ஸாம்பிள் சேர்க்கல. நீங்க தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த எக்ஸாம்பிள் எழுதணும். இப்போ ஆர்கனைசேஷன்ல இருக்கு. ஓகே. ஆனுவல் ரிப்போர்ட் ஒண்ணு பிரிப்பேர் பண்ணணும். அப்ப ஆனுவல் ரிப்போர்ட் பிரிப்பேர்
பண்றதுன்னு சொன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அப்ப ஆனுவல் ரிப்போர்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு சொல்லும் பொழுது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஸோ அது வந்து அந்த வொர்க் வந்து நீங்க என்ன செய்யணும்? பிரையாரிட்டீஸ் குடுக்கணும். உங்களோட கரண்ட் வொர்க் எல்லாம் இருந்தாலுமே தவிர, அந்த கரண்ட் வொர்க்க வந்து நீங்க சரியான முறையில வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி கொண்டு போகணும். இருந்தாலுமே வந்து இங்க அதிக அளவு அந்த ஆனுவல் ரிப்போர்ட் வொர்க் தயாரிக்கணும்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு வொர்க் ஒண்ணு இருக்கு. அந்த வொர்க் வந்து செய்றதுக்கான ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஸோ அப்படி டைம் பீரியட் இருக்கக்குள்ள வந்து இன்னைக்கு இந்த வொர்க் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இந்த அக்கவுண்ட்ஸ வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். அக்கவுண்ட்ஸ வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இன்றைக்கு வந்து இவருக்கு இந்த அக்கவுண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸை வந்து சப்மிஷன் பண்ணணும். ஸோ மேனேஜருக்கு. அப்படி இருக்கக்குள்ள வந்து நீங்க அந்த பிரையாரிட்டீஸ் பண்ணணும். எந்த வொர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனது. அப்படி இல்லாட்டி எந்த வொர்க் வந்து நாங்க டாஸ்க் வந்து முதல்ல ஏர்லியா முடிக்கணும்னு சொல்லி. சரியா? அதத்தான் வந்து நாங்க பிரையாரிட்டீஸ்ன்னு சொல்றேன். அப்ப நாங்க எம்ப்ளாயி கிட்ட வந்து முதல்ல நாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். பிரையாரிட்டீஸ் வொர்க் வந்து எது? பிரையாரிட்டீஸ் எப்படி நாங்க கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப நார்மலா வந்து இந்த பிரையாரிட்டீஸ்ல வந்து 80-20ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. 80-20 அதாவது 80-20 மெத்தட்ன்னு சொன்னா, இதுதான் நார்மலா வந்து அ இந்த பரோட்டோ அனலைசிஸ்ன்னு கூட நாங்க இத சொல்லுவாங்க. நீங்க வந்து லெவல் 4ல வந்து ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் படிச்சா, அந்த பரோட்டோ அனலைசிஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ இந்த 80-20ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்கட அந்த 80% முடிவுகள் வந்து நாங்க எடுத்த அந்த 20% முயற்சியில இருந்து தான் உருவாகுச்சுன்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க, எங்கட கிட்டத்தட்ட 80% முடிவுகள் வந்து அந்த எடுத்த அந்த 20% முயற்சியில தான். சரியா? அந்த எடுத்த அந்த 20 அதுதான் 80-20ன்னு சொல்லி சொல்றது. அப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, சரியா பிரையாரிட்டீஸ் பண்ணக்கூடிய வொர்க் வந்து முதல்ல நாங்க பிரையாரிட்டீஸ் பண்ணி நாங்க செஞ்சிரணும். முதல்ல வந்து எது அர்ஜென்ட்டா இருக்கோ, முதல்ல இல்லாட்டி எது இம்பார்ட்டன்ஸா இருக்கோ, அந்த இம்பார்ட்டன்டான எல்லா ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா எல்லா டாஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தான். நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள எது இம்பார்ட்டன்ஸோ வந்து அத செய்யணும். அப்படி இல்லாட்டி எது ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கோ, எது அந்த டைம் பீரியட்குள்ள டக்குனு குயிக்கா செஞ்சு முடிக்கணுமோ, அதுக்கு நாம பிரையாரிட்டீஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க எக்ஸாம்பிளும் அதுக்கு கீழ போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இன்ஷூரிங் தட் த டெக்னாலஜி. அப்ப இங்க 2வது விஷயம் வந்து டெக்னாலஜி. இப்ப டெக்னாலஜிய பத்தி நாங்க சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, இப்ப ஆல்ரெடி அவங்க இங்க அசைன்மென்ட் இங்க வந்து நீங்க எதுவுமே சொல்லிறவே இயலாது. இப்ப நான் முதல்ல அந்த ஆர்கனைசேஷன்ல சொன்ன அந்த சவுண்ட் இதோ, இமேஜின்ஸ் அதுகெல்லாம் எதுவுமே இதுல போட இயலாது. ஏன்னு சொன்னா அங்க ஆல்ரெடி சொல்லியே இட்டாங்க. உங்களுக்கு although the OPS is very ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லி. அப்போ OPS வெரி ஸ்டாண்டர்ட்ன்னு சொன்னா, அதுல நாங்க கொண்டு போயிட்டு, இல்ல சவுண்ட் சிஸ்டத்த மாத்தணும், லைட்டிங் போடணும், கிரீன் என்வைரன்மென்ட்ட கிரியேட் பண்ணணும், ஃப்ரீ டைம்க்கு கிரியேட் ஆக்கணும், எம்ப்ளாயீஸ்க்கான ஃப்ரீடம், என்ஜாய்மென்ட் வொர்க் அந்த மாரி எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்ல வேணாம். ஏன்னு சொன்னா, அது ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. ஆல்தோ ஆஃபீஸ் இஸ் வெரி ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லி. அடுத்த கட்டத்துக்கு வருவோம். டெக்னாலஜி கூட சொல்லுவாங்க. ஆனா இங்க டெக்னாலஜில இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம் பாருங்க. whatever the personal needs in term of technology is present. அப்ப பிரசன்ட்ன்னு சொன்னா, டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேத்திக் கொள்றதுக்கு டெக்னாலஜி வந்து பிரசன்ட் பண்ணி இருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து அந்த டெக்னாலஜிய பயன்படுத்தி இவங்களுக்கு அந்த வேலைகளை செஞ்சு கொண்டு போக தெரியுதா? அந்த டெக்னாலஜிய பயன்படுத்தி சரியா அந்த வேலைய வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியுதா? சாப்பாடு வச்சா இருக்கா? சரியா? அப்ப அந்த டெக்னாலஜின்னு சொல்ற விஷயம் வந்து நாங்க மெயினா கவர் பண்ணணும் வந்து, உண்மையாலுமே வந்து அந்த தொழில்நுட்பத்த வந்து இப்ப நாங்க அடிப்படையா தொழில்நுட்ப வசதி வழங்குனாலும், அந்த தொழில்நுட்பத்த ஊழியர்களுக்கு சரியா பயன்படுத்த தெரியாது. இன்னும் பாருங்க இந்த நான் அப்படி சொல்றேன்னு சொல்லி என்ன சொல்றது? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஓகே. இப்ப அதாவது அதுக்கு முதல்ல நாங்க சொல்லுவோம் இப்ப ஜெனரேஷன் 18 ஜெனரேஷன் எடுத்துக்கொள்ளுமே 19 ஜெனரேஷன், 20 ஜெனரேஷன் ஓகேன்னு சொல்லுவோமே. இந்த 70, 80 ஜெனரேஷனுக்கெல்லாம் டெக்னாலஜின்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப என்ன சொல்றது? ஒரு ரிஸ்க். அது மட்டும் இல்லாம டெக்னாலஜின்னு சொல்ற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? ஸ்ட்ரெஸ்ஸான விஷயமா இருக்கும். ஏன்னு சொன்னா, சரியா தொழில்நுட்பத்த பயன்படுத்த தெரியாது. இன்னும் வந்து ஒரு சில பேருக்கு ஆபீஸ்ல வந்து இது 19ஸா இருக்கலாம், 20ஸா இருக்கலாம். ஒரு பிரிண்ட் அவருக்கு வந்து நல்ல வொர்க் செய்வாரு. அவருக்கு வந்து பிரிண்ட் போட தெரியாது. ஒரு டாக்குமெண்ட் வந்து சரியா
டைப் பண்ணிக்கொள்ள தெரியாது. ஸோ என்ன சொல்றது? ஒரு டாக்குமெண்ட்ட ஸ்கேன் பண்ணக்கூட தெரியாது. ஏன்னு சொன்னா, அது எல்லாமே நிறுவனத்தில செய்றதுக்காக வந்து மெசஞ்சர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் மூலமா செஞ்சு கொள்றது. ஒரு சிலவங்க வந்து அப்படி இல்ல. டெக்னாலஜிய வந்து சரியா யூஸ் பண்ண தெரியும். ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? ஒரு மெயில்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக், இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ன்னு சொன்னா கூட, அத செஞ்சு கொள்ள தெரியாது. பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லல பெரிய சாஃப்ட்வேர் அந்த மாரி. பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு அவங்களுக்கு மிஸ்டேக்கோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் எரர் வந்தா கூட, அத வந்து சரியா அவங்களால வந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னா, ஆ என்ன சொல்ல மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியல. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயீஸ்க்கு இது கூட சில நேரம் எரர்ஸ் வரதுக்கான கூடுதலான சான்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னா, சரியா அந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ண தெரியக்கூடாது. இப்ப என்னதான் நாங்க அக்கவுண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்றது? ஆ அ இ புக்கா இருக்கலாம். ஆம் நான் படிப்பேன். ம். அந்த அக்கவுண்ட்ஸ்ல நாங்க அந்த அக்கவுண்ட்ஸ் ஸ்பெக் இருக்கு தெரியுமா? ஸோ நார்மலா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும். ஸோ அந்த அக்கவுண்ட் ஸ்பெக்ஸ வந்து சரியா யூஸ் பண்ண கூட தெரியாம இருக்கலாம். ஸோ அவ் அது கூட வந்து அவங்களுக்கு அந்த மிஸ்டேக் வந்து அ என்ன சொல்றதுன்னா, வாய்ப்பளிக்கும் எரர்ஸ்க்கு. ஓகேயா? அந்த குயிக் புக் அந்த மாரியெல்லாம் அவங்க சரியா சிஸ்டம் இருந்தாலுமே, அத ஒழுங்கா அவங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ள தெரியாது. ஸோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து அ உதாரணத்துக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்னா, அ அடுத்தது டெக்னாலஜிய வந்து அப்ப பேசிக்கான தேவையா இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி சம்மந்தமா நாலேட்ஜ் வழங்குறது. டெக்னாலஜிக்கல் சம்மந்தமா ஒரு ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட்ஸ் வழங்குறது. ஸோ அப்படி கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப சில நேரம் டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சு எல்லாம் இருந்தாலுமே வந்து ஆர்கனைசேஷன் சைட்ல வந்து கூட சில இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் சைட்ல வந்து நாங்க சொன்ன அதாவது பவர் அவுட்லெட் குடுக்குறது, சார்ஜிங் அதாவது சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் சரியா வழங்குறது. இப்ப ஒரு சிலவங்க வந்து லஞ்ச் ரூம்ல கூட சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். லஞ்ச் ரூம்ல கூட எங்களுக்கு வந்து என்ன சொல்றது? இப்ப எங்களுக்கு ஆஃபீஸ்ல வந்து அந்த டைம்ல வொர்க் பண்ண கஷ்டம்னு சொல்லி ஆஃபீஸ்ல நாங்க ஏதாவது கஷ்டம்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஏதாவது ஒரு கேஃபடேரியாவுக்கு போயிட்டு கூட வொர்க் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிள்க்கு வந்து அந்த டெக்னாலஜி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டெக்னாலஜில வந்து அந்த டெக்னாலஜி வந்து அந்த நிறுவனம் வந்து டெக்னாலஜிக்கலா வந்து வழங்கி இருக்கணும் ஊழியர்களுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நாங்க இன்டர்நெட் அதாவது வந்து இப்ப நாங்க சொல்லுவோம் இப்ப எங்கட சிஸ்டம் வொர்க் பண்ணுதில்ல. அதாவது சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு. நெட் கனெக்ஷன் இல்ல. சரியா கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள வழி இல்ல. அ சிஸ்டம் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து முடியுமான மட்டும் அவாய்ட் பண்ணி கொள்ளணும். சரியா? அடுத்தது வந்து இந்த டெக்னாலஜி வந்து எந்த ஒரு என்ன சொல்றது? எந்த ஒரு தடையும் இல்லாம வந்து கனெக்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, பல்வேறு உபகரணங்கள் அதுகளெல்லாம் பயன்படுத்துறது. ஒயிட் போர்ட் இப்ப சம்டைம்ஸ் இப்ப மீட்டிங்ஸ் எல்லாம் கூட வந்து நாங்க டைரக்ட்டா இப்ப வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காருன்னா, அவர மானிட்டர் பண்ணக்கூடிய மாரி வசதிகள் ஏற்படுத்துறது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து மிஸ்டேக் எரர்ஸ வந்து குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காருன்னு சொல்லி சொன்னா, அவர எங்களுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப அவருக்கு வந்து சரியான வீட்ல இருந்து அவரு வொர்க் பண்ணக்கூடிய மாரி சரியா ரவுட்டர் குடுக்குறது, கேபிள் பாயிண்ட்ஸ் குடுக்குறது, அது எல்லாமே வந்து சரியா அக்யூரேட்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லாட்டி கூட வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த எம்ப்ளாயீஸ்ங்களால நெறைய எரர்ஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ இதன் மூலமா வந்து த்ரோஸ் கேன் பி டன் குயிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி ஆர்கனைசேஷன் டே டு டே ஒர்க். இதன் மூலமா வந்து வேலைகளை விரைவாகவும், வினைத்திறனாகவும் செஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் 2வது விஷயம் டெக்னாலஜி. சரி. அடுத்தது வந்து மல்டி டாஸ்கிங். டேக்கிங் த பெஸ்ட் ஸ்டெப் அவாய்ட் மல்டி டாஸ்கிங். அப்ப இந்த அவாய்ட் மல்டி டாஸ்கிங்ன்னு சொல்லி சொன்னா, சில மிஸ்டேக் ஏற்படுறதுக்கான இன்னொரு ரீசன் தான் வந்து ஒருத்தர் ஒரு ஆர்கனைசேஷன்ல நல்லா வொர்க் பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அவருக்கே எல்லா வேலையும் குடுக்குறது. ஓகே. இந்த வேலைய நீங்க பார்த்துருங்களேன். சார் இந்த ப்ராஜெக்ட் நீங்க கொஞ்சம் அசைன் ஆக்கி கன்சிடர் பண்ணிருங்களேன். இந்த ரிப்போர்ட்ட நீங்க செஞ்சிருங்களேன்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் வேலை செய்றாருங்கிறதுக்காக வந்து அவருக்கே எல்லா டாஸ்க்கையும் வந்து நாங்க குடுக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, மல்டி டாஸ்கிங். அத சொல்றது மல்டி டாஸ்கிங்ன்னு சொல்லி. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து அவரால வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னா, என்ன சொல்றது? அ அவரால வந்து சரியா கன்சிடர் பண்ணிக்கொள்ள இயலாது. ஓகே. நான் எந்த வேலைய வந்து சரியா சம்டைம்ஸ் அவர் டேலண்டட்டா இருந்தாலும் கூட வந்து, ஏதாவது ஒரு விஷயத்துல தான் டேலண்டட்டா இருப்பாரு. ரிப்போர்ட்டிங் செய்றதுல ஒண்ணு டேலண்டட்டா இருப்பாரு. அப்படி இல்லாட்டி அக்கவுண்ட்ஸ் பார்க்குறதுல டேலண்டட்டா இருப்பாரு. அப்படி இல்லாட்டி ஏதாவது அந்த ஆடிட்டிங்ல வந்து அவர் டேலண்டட்டா இருப்பாரு. ஸோ
என்ன சொல்றது? ஸோ அவருக்கு எது டேலண்டடா இருக்கோ வந்து, அதுல வந்து நாங்க அவர ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டியா இருக்கலாம், பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், நல்ல லெவல்ல வந்து வரும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல ஒருத்தர் வேலை செய்றாங்கறதுக்காக எல்லா டாஸ்க்கையும் குடுக்கக்குள்ள, சம்டைம்ஸ் வந்து எரர்ஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு, மிஸ்டேக் விடக்கூடிய சான்ஸ் இருக்கு, அங்கன டிலே ஆகக்கூடிய சான்ஸும் இருக்கு. சரியா? இந்த மல்டி டாஸ்கிங் வந்து கம்ப்ரமைஸ் இந்த குவாலிட்டி ஆஃப் த வொர்க். அதாவது வந்து உண்மையாலுமே வந்து இந்த மல்டி டாஸ்கிங் வழங்குறது வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்க வந்து உண்மையாலுமே நல்லோம். ஒருத்தருக்கு வந்து எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கிறது வந்து நல்லோம். சாரி. எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கிறது நல்லோம். சப்போஸ் அவர் வந்து அந்த பெர்சன் வந்து அங்கன அந்த வேலையில இருந்து விலகி போனாலும், அந்த ஸ்பெசிஃபிக்கா செஞ்சு கொண்டிருக்க பெர்சன் இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன சொல்றீங்க? இன்டர்னல் ஆடிட் வந்து பார்த்துக் கொண்டு இருக்கீங்க. சரியா? ஸோ அப்போ இன்டர்னல் ஆடிட்டா பார்த்துக் கொண்டு இருக்கீங்க. நீங்க இன்டர்னல் ஆடிட் மட்டும் பார்க்கிறது தான் உங்களோட டாஸ்க். திடீர்னு வந்து நீங்க வந்து விலகிட்டீங்க. அப்படி விலகிட்டா அது வந்து யாருக்கு வந்து இன்னொரு புதுசா ஒருத்தர் வர வரைக்கும் அது ஆர்கனைசேஷனுக்கு. அப்படி இல்ல நீங்க இன்னைக்கு ஒரு லீவு. சடனா ஏதோ ஒரு பெர்சனல் சிச்சுவேஷனால. அப்ப உங்களோட வொர்க்க வந்து செய்ய அன்றைக்கு யாரும் இல்ல. ஸோ நீங்க அடுத்த நாள் வந்து அந்த வொர்க் வரக்குள்ள உங்களுக்கு முதல் நாள் வொர்க்கோட லோட் ஆகியிருக்கும். இதே வந்து இந்த மல்டி டாஸ்கிங் செய்யும் பொழுது வந்து, ஓகே நீங்க இல்லாட்டி அந்த வொர்க் வந்து இன்னொருத்தர் பார்ப்பாரு. ஸோ அது அந்த மல்டி டாஸ்கிங்ல வந்து அது ஒரு பாசிட்டிவான திங்க்கும் இருக்கு. ஸோ நாங்க இருந்தாலுமே வந்து இந்த பாசிட்டிவான திங்க் நாங்க இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அது என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஆ முடியுமான்னு மட்டும் சரியா இந்த மல்டி டாஸ்கிங்க வழங்குறத வந்து மேனேஜ் பண்ணி கொள்ளணும். ஓகே. இப்ப இவருக்கு வந்து ஓகே 2, 3 வொர்க் குடுக்குறோம். அப்ப 2, 3 வொர்க் குடுத்தா அவருக்கான ஒரு டைம் பீரியட் குடுக்குறது. உண்மையாலுமே அவருக்கு அந்த வொர்க்க வந்து செய்றதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் நாங்க அப்சர்வேஷன் பண்ணி உண்மையாலுமே அவர் வந்து அத மைண்ட்ஃபுல்லா அவரு ஓகே என்ன சொல்றது? இப்ப நாங்க ஒரு டாஸ்க் ஒருத்தருக்கு குடுக்குறோம்னு சொல்லி சொன்னா, அவர் உண்மையாலுமே அந்த மைண்ட் சியர் அப்பா அவர் அது ஓகே நான் வந்து செய்றேன்னு சொல்லி அவரு பிரையாரிட்டீஸ் என்ன சொல்றது? நாங்க சொல்லுவோம். வாலண்டியரா அவரு செய்றாருன்னு சொல்லி சொன்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ அவர் அந்த வொர்க்க வந்து அவரு புடிச்சிருக்கனால அவரு என்ன சொல்றது? எக்யூரன்ஸியா செய்வாரு. அப்படி இல்லாம நாங்க இன்னொருத்தருக்கு மல்டி டாஸ்க் என்னதான் நல்லா அவரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய காயா இருந்தாலும், நாங்க ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க்க்கு மேல டாஸ்க் குடுத்துக்கொண்டே இருக்கக்குள்ள வந்து, அவர் என்ன செய்வாரு? அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுவாரு. அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறது மூலமா வந்து, அவரு நெறைய எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்க வைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதனால வந்து ஓகே முடியுமான மட்டும் நாங்க அந்த மல்டி டாஸ்கிங் சொல்ற விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். ரிமூவ் பண்றதுல அவாய்ட் பண்றது. குறைச்சு கொள்றதுன்னு கூட சொல்லலாம். லெஸ் பண்ணி கொள்றதுன்னு கூட சொன்னா கூட அந்த வார்த்தை சூட்டபிளா இருக்கும் இதுக்கு. ஓகேயா? சரி. அடுத்தது. திஸ் இஸ் a tip of many people know the really follow the limit employment potential distractions. டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்லி சொல்ற விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஊழியர்கள் வந்து கவன சிதறல்கள், கவன ஈனங்கள். இப்போ உண்மையாலுமே வந்து அவர் வந்து வேலையெல்லாம் பெர்ஃபெக்ட் எல்லாமே ஓகே. ஆனா மிஸ்டேக் விட்டது. பாருங்க, நான் ஒரு மெயில் ஒண்ணு இப்போ ஆர்கனைசேஷன்ல வந்து நீங்க வொர்க் பண்றீங்க. ஒரு மெயில் ஒண்ணு போடுறீங்க. எல்லா மெயில்லாம் டைப் பண்ணிட்டு வந்து ப்ளீஸ் ரிஃபர் த அட்டாச்மென்ட்ன்னு சொல்லிட்டு மெயில்ல அந்த அட்டாச்மென்ட்ட வந்து போடாம மெயில வந்து சென்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? உங்களோட கவன சிதறல்கள். இது வந்து எம்ப்ளாயிட வந்து கவன சிதறல்கள் மூலமா வந்து என்ன நடக்கலாம்? மிஸ்டேக் நடக்கலாம். அதாவது இப்ப பாருங்க பேங்க்ல எல்லாம் வேலை செய்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன சொல்றது? 1000 போடுறதுக்காக வந்து 1,00,000ன்னு போடுறது. ஸோ 1000க்கு பதிலா அந்த 1,00,000 10,000 குடுத்தா என்ன நடக்கும் அவருக்கு? வேலையே போக வேண்டி வந்துரும். ஸோ அது மாரி ஃபைனான்ஷியலா இருக்கக்குள்ள மெயினா நாங்க எல்லாமே ஏ டூ இசட் பார்க்கணும். ஒரு கேஷ ஒருத்தருக்கு குடுக்குறதுனாலும், ரிசீட் பண்ணக்குள்ளயோ, டெபாசிட் பண்ணக்குள்ளயோ, நாங்க கேஷ டபுள் செக் பண்ணணும். எந்த ஒரு வொர்க்கையும் வந்து டபுள் செக் பண்ணணும். ஸோ அப்படி டபுள் செக் பண்ணாட்டி வந்து கண்டிப்பா வந்து இந்த என்ன சொல்றது? மிஸ்டேக் வரும். ஸோ மிஸ்டேக் வர்றதுக்கான மெயினான ஒரு விஷயம் தான், நாங்க அந்த செய்ற வேலையில வந்து கவனமா இருக்கணும். ஓகே. நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன டாஸ்க் குடுத்துருக்காங்களோ, நீங்க அந்த டாஸ்க்க வந்து கவனமா இருந்து செய்யணும். ஸோ அதுக்காக அந்த டாஸ்க் டைம்ல வந்து வேற விஷயங்கள், வேற வேலைகள்லயோ, வேற எந்த ஒரு விஷயத்துல வந்து கவனம் என்ன சொல்றது? ஃபோக்கஸா இருக்கக்கூடாது. உங்களுக்கு தந்திருக்க அந்த டாஸ்க்ல மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நெறைய பேர் வந்து இப்ப இந்த கவன சிதறல் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா, அடிக்கடி இமெயில்ல இருக்குது. WhatsAppல இங்க இமெயில், சோசியல் மீடியா இந்த WhatsApp, YouTube, Facebook அத சொல்றது. அடுத்தது அப்படி இல்லாட்டி கோவொர்க்கர்ஸ் அதாவது இருக்கிறவங்களோட பக்கத்துல இருக்கிறவங்கள கதைச்சு கொண்டு இருக்குது. உண்மையாலுமே பக்கத்துல இருக்கவருக்கு வந்து அவர் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பட் அவரோட சேர்ந்து அரட்டை அடிச்சு கொண்டு இருக்குது. கிட்ஸ் அதாவது வந்து
இப்ப நாங்க இந்த என்ன சொல்றது, இந்த டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்லக்குள்ள கவனினா, ஓகே ஃபேமிலில ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபேமிலில பிள்ளைகள் இருக்கக்குள்ள அவங்கள பார்க்கிறது, அவங்களோட வேலைகள். ஸோ அந்த மாரி. ஸோ இப்படி இருக்கக்குள்ள தான் வந்து இந்த கவன சிதறல்கள் ஏற்படுது. இப்ப இந்த கவன சிதறல்கள் ஏற்படும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த ஆர்கனைசேஷன்லயும் வந்து டெய்லி டாஸ்க்கையும் பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதுதான் நாங்க என்ன சொல்லுவோம், ஆல்வேஸ் வந்து சொல்றது என்னது, எங்கட பெர்சனல் லைஃப்பையும், எங்கட வொர்க் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணி கொள்ளணும். அது யாரா இருந்தாலும் பாய், ஈவன் கேர்ள் யாரா இருந்தாலும் அந்த அது என்ன சொல்றது, பெர்சனல் லைஃப் அண்ட் வொர்க் லைஃப் அது 2யும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு போகணும்னு சொல்லி. அப்படி போகாட்டி இந்த டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். பெர்சனலா ஒரு எம்ப்ளாயிக்கு. சரியா? அப்போ உண்மையாலுமே வந்து பார்க்கக்குள்ள வந்து எம்ப்ளாயில வந்து கிட்டத்தட்ட 27% வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த அதாவது வந்து என்ன சொல்றது? அந்த 27% அதிக நேரம் வந்து இந்த மாரி அந்த Facebook பார்க்குறது, அந்த என்ன சோசியல் மீடியால இருக்கது, கோவொர்க்கர்ஸோட கழிச்சு கொண்டு இருக்கது. ஸோ அவங்களோட பெர்சனல் வொர்க்ஸ் பார்க்குறது, அதனால வந்து மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம வந்து ஒரு டாஸ்க்க முடிக்கிறதுக்கு வந்து அதிக நேரம் வந்து அதாவது என்ன சொல்றது? அதாவது என்ன சொல்றதுன்னா, இதனால வந்து 2 மடங்கு டபுள், ட்ரிபிளா வந்து பிழைகள் வந்து வருது. இது சராசரியாக வந்து ஒரு 23 மினிட்ஸ் மாரி அ வேஸ்ட் ஆக்குறாங்க எல்லாரும். ஒரு இப்போ ஒரு வொர்க்க முடிக்கிறேன்னா, ஒரு ஹவர்ல 23 மினிட்ஸ் மாரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த என்ன சொல்றது? அ அன்வான்டட் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ அதுதான் என்ன சொல்றது. ஸோ இதன் மூலமா வந்து இத நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சரியா மெஷர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுதுன்னு சொன்னா, நாங்க அதுக்காக வந்து சூப்பர்வைசர்ஸ வந்து சூப்பர்வைசர்ஸ வந்து அந்த டாஸ்க்குக்கு அசைன் பண்றது. அது மட்டும் இல்லாம அடிக்கடி அவட்ட ஃபீட்பேக் கேட்டுக்கொண்டே இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே வொர்க் முடியக்குள்ள அவட்ட ஃபீட்பேக் கேட்கும். ஓகே இன்னைக்கு என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்க? ஸோ நாளைக்கு என்ன டாஸ்க் இருக்கு? ஸோ அந்த மாரியான விஷயங்கள். அது வந்து நாங்க இப்ப கேட்கக்குள்ள வந்து உண்மையாலுமே வந்து அது எம்ப்ளாயிக்கு வந்து பாசிட்டிவா ஃபீல் பண்ணக்கூடிய மாரி தான் இருக்கணும். இப்ப நாங்க கவனப்பிழைகளுக்காக அதுக்காக அவர கூப்பிட்டு, "இல்ல நீங்க வந்து டாஸ்க்ல தான் கவனமா இருக்கணும். நீங்க வேற எந்த வேலையும் செய்ய இயலாது. ஆஃபீஸ் டைம்ல ஃபோன் பேச இயலாது. ஃபோன் கதைக்க இயலாது." ஒரு சில நிறுவனங்கள் இருக்கு. அப்படி இருந்தா அப்ப அந்த அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து எஸ்தெடிக் வந்து வொர்க் அவுட் ஆகுமா? அந்த எஸ்தெடிக்ன்னு எத்னோகிராஃபின்னு சொல்ற அந்த மானுடவியல்ங்கிற சொல்ற விஷயம் வொர்க் அவுட் ஆகுமா? வொர்க் அவுட் ஸோ அவங்களுக்கு ஃப்ரீடமும் குடுக்கணும். அதை என்ன சொல்றது, அந்த விட்டு பிடிக்கிறதுன்னு சொல்றது, ஃப்ரீடமும் குடுக்கணும். அதே வேளை வந்து நாங்க கண்டிப்பாவும் இருக்கணும். அது வந்து மேனேஜர் கையில, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த என்ன சொல்றது, லீடரோ, மேனேஜரோ அப்படி இல்லாட்டி, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ஓனர் கையில தான் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்ற விஷயம். சரியா? அடுத்தது. Take the delegation proven method of the improving work. So, delegating tasks whenever possible for the individual holding senior position organization. சரியா? ஸோ இதே என்ன சொல்றேன்னா, டெலிகேஷன் சொல்றது வந்து என்னதுன்னா, பணிகள வந்து ஒழுங்கமைக்க ஒரு அட்டவணை. அதாவது வந்து என்ன சொல்றது, ஒரு வொர்க் ஷெட்யூல் ஒண்ணு. அதத்தான் அங்கன சொல்றாங்க. ஓகே. அதுதான் டெலிகேஷன்னு சொல்றது. அதாவது நாங்க சொல்லலாம், வொர்க் ஷெட்யூல் ஒண்ணு செஞ்சு கொள்றது. ஓகே. எனக்கு இன்றைக்கு இந்த டாஸ்க் தான் இருக்கு. ஓகே. நான் இப்ப இன்றைக்கு வந்து இவங்களுக்கு இந்த அக்கவுண்ட்ஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே. அடுத்தது அ செக் நான் இவ்வளோ செக்லாம் டிபாசிட் பண்ண இருக்கு. ஓகே. அந்த ரிப்போர்ட்ல வந்து மேனேஜர் கிட்ட சிக்னேச்சர் வாங்க இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இன்னும் ஏதாவது ஒரு 2, 3 வேலைகள். ஸோ, அப்ப இப்படியெல்லாம் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, டெய்லி வொர்க் ஷெட்யூல்கள வந்து நாங்க ப ஒரு என்ன சொல்றது? ஒரு புக் ஒண்ணு ஃபாலோ பண்றது. ஒரு நோட் புக்க வச்சுக்கொண்டு, ஓகே இன்றைக்கு இந்த டாஸ்க் தான் இருக்கு. அப்ப இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே நான் இன்றைக்கு வந்து பாருங்க ஒரு சிலவங்க வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஏதாவது பெண்டிங் வொர்க் இருந்தா, அந்த பெண்டிங் வொர்க்க போட்டு அந்த டைமுக்கு எனக்கு அப்டேட் ஆகணும்னு சொல்லி காட்டுறது. அப்படி இல்லாட்டி மீட்டிங்ஸ் ஏதாவது இருந்தா, அந்த மீட்டிங்ஸ வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறது. ஓகே இந்த டைம்ல இன்றைக்கு மீட்டிங்ன்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா, இந்த டெலிகேஷன்னு சொல்லுது. நாங்க ஒரு வொர்க் செய்யக்குள்ள வந்து ஷெட்யூல் பண்ணிக்கொள்றது. ஓகே இந்த டேட்குள்ள இந்த வொர்க்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள உண்மையாலுமே வந்து அந்த எங்களுக்கு மிஸ்டேக் வரதுன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து
அந்த வேலைகள்ல வந்து ஏதாவது என்ன சொல்றது? தவறுகள், அந்த வேலை விடுபடுற விஷயங்கள். அதாவது அந்த வேலை, ஐயோ! நான் அந்த வேலைய செய்ய மறந்துட்டேனே, இன்றைக்கு குடுத்தாகணும்னு சொல்லி, அந்த டைம்ல வந்து ஞாபகப்படுத்தி, வேலை இல்ல. ஞாபகம் வந்து வேலை இல்ல. ஸோ அந்த வேலை எப்ப குடுக்கணும்? அதுக்கான அந்த வேலைய சரி ஓகே. நான் இவ்வளோ சதவீதம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த மாரி நாங்க ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு கொள்ளணும். ஓகே. இப்போ உண்மையாலுமே இப்ப இன்றைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணீங்க. ஒரு 10, 15 வேலை இருக்குன்னு சொல்லி. அந்த 10, 15 வேலைல 10 வேலை தான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருங்க. திரும்ப நாளைக்கு அகைன் புது நோட்ல வந்து டேட்ட போட்டு, அந்த முதல்ல இருந்த பேலன்ஸ் அந்த பெண்டிங் வொர்க் 5யும் சேர்த்து போட்டு தான் அடுத்த நாளைக்கு உள்ள வொர்க்கள மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால இப்ப நாங்க எந்த ஒரு வொர்க் வந்து செய்ய முடியும். நாங்க ஒவ்வொரு நாளும் அதுக்கு முதல்ல என்னென்ன பெண்டிங்ஸ் இருக்கோ, அந்த பெண்டிங்ஸ் வொர்க் எல்லாமே கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணாட்டி எங்களோட வொர்க் வந்து அதாவது வந்து விடுபாடுகள் கூட வரும். மிஸ்டேக்ஸ் நெறைய நடக்கும். சரியா? இது வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வொர்க் எல்லாம் ஓகே. இவ்வளோ இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு இப்ப யாராவது சம்டைம்ஸ் வந்து திடீர்னு ஒரு மேனேஜர கேட்டா, ஓகே உங்களோட இன்னும் என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண இருக்கு? என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்கன்னா, ஓகே டக்குனு நோட் புக்க பார்த்தாச்சு. ஓகே இந்தந்த டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்தந்த டாஸ்க் முடிக்க இருக்கு. அப்ப எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து அங்கன இருக்காது. சரியா? ஸோ இது வந்து நீங்க இப்போயில இருந்தே இந்த விஷயங்கள வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பிராக்டிஸ் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஒரு மீட்டிங்ஸ் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நோட் புக் கொண்டு போங்க. ஓகே மீட்டிங்ல என்னென்ன விஷயம் சொல்றாங்க? எங்களுக்கு என்னென்ன ரிலேட்டட் ஆகுது? அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே இன்றைக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கண்டிப்பா அதுதான் நார்மலாவே ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து நோட் புக் அந்த எவ்ரி இயர் எண்ட்லயோ அப்படி இல்லாட்டி இயர் ஸ்டார்ட்லயோ வந்து கண்டிப்பா நோட் புக் குடுக்குறது அந்த மாரியெல்லாம் ஷேர் பண்றது. ஓகே. அப்ப இங்க வந்து டாஸ்க் டெலிகேஷன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நாங்க என்ன சொல்றது? வொர்க்க வந்து வொர்க் ஷெட்யூல்ன்னு சொல்லி கூட நாங்க சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்படி நாங்க ஷெட்யூல்லாம் போட்டுக்கொள்றதால எங்களுக்கு தெரியும். ஓகே இந்த வொர்க் அந்த நாங்க பிரையாரிட்டீஸ்ன்னு சொல்லி சொன்னோம். ஓகே அப்ப முக்கியமா இந்த வொர்க் இருக்கு. ஸோ அப்ப ஏதாவது மிஸ் ஆகனா கூட, ஓகே நான் அந்த வொர்க்க வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் செஞ்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அடுத்தது பாருங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிங் ஷெட்யூல் டூ த ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி டாஸ்க் ஹெல்ப்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் கம்யூனிகேஷன். த ப்ராப்ளம் சால்விங். A to Z list track the all employee priorities on a place employee progress. A structure what employee must get done and get achievement of employee. ஸோ இது இந்த வொர்க் ஷெட்யூல் அதுக்கெல்லாம் போட்டுக்கொள்றதால வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனைகள வந்து எங்களுக்கு குறைச்சுக் கொள்ள முடியும். ஓகே. அது மட்டும் இல்லாம வந்து ஓகே நாங்க என்னென்ன அச்சீவ் பண்ணி இருக்கிறோம். அதாவது என்னென்ன வேலைகள வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் என்னென்ன வேலைகள் வந்து கம்ப்ளீட் பண்ண இருக்கு. அந்த மாரி எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இது பெனிஃபிட்டிங் போத் எம்ப்ளாயி அண்ட் த கம்பெனி. ஸோ இது மூலமா வந்து எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஆர்கனைசேஷனுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். சப்போஸ் எம்ப்ளாயி கிட்ட இந்த வொர்க் முடிச்சு கொள்ள இல்லாட்டி, நாங்க அந்த வொர்க் வந்து இன்னொரு எம்ப்ளாயிக்கு அசைன் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதுதான் இந்த டாஸ்க் டெலிகேஷன்னு சொல்லி சொல்றது. இந்த ஷெட்யூலிங் ஃபார் த டே டு டூ லிஸ்ட் இன் ஆர்கனைசேஷன். கிரியேட்டிங் அ ஷெட்யூல் ஃபார் டு டூ லிஸ்ட். அதாவது வந்து நாங்க ஓகே. சரியா? அடுத்த விஷயம் கம்யூனிகேஷன். இது தொடர்பாடல். அப்போ ஒரு வேலையில தவறுகள் ஏற்படுறதுக்கான இன்னொரு விஷயம் வந்து கம்யூனிகேஷன். சொல்ல வேண்டிய விஷயத்த சரியா சொல்லாம. அதாவது வந்து இந்த கம்யூனிகேஷன் சொல்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா வே கம்யூனிகேஷன் இஸ் பெஸ்ட். நாங்க ஒரு லீடர் ஆஸ் அ மேனேஜர் அவர் என்ன சொல்றாரோ, அவர் சொல்றத வந்து எம்ப்ளாயீஸ் கீழ இருக்கவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ அவங்க ஃபீட்பேக்க வழங்கணும். ஸோ 2 இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து வேவா இருக்கக்குள்ள தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். அப்ப நெறைய இங்க நான் சொல்லியிருக்க மாரி இந்த எம்ப்ளாயியோட மிஸ்டேக்ல வந்து நாங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூஸா கூட இருக்கலாம். ஸோ அப்ப நாங்க வந்து பெஸ்ட்டா வந்து என்ன செய்யணும், என்ன செய்யணும் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு வந்து சிறந்த முறையில வந்து நாங்க அங்கன பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஊழியர்களோட ஐடியாஸ் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்த புரிஞ்சு கொள்ற விஷயங்கள், ஸோ அத எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்றாங்க. இப்ப ஏதாவது டவுட்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து எம்ப்ளாயி அகைன் போயிட்டு கேட்க இயலாது. அது மட்டும் இல்லாம வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு மீட்டிங்ஸா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு மெயில்ஸா இருக்கலாம். கூடுதலாவே வந்து வொர்க் என்வைரன்மென்ட்ல இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றது. ஸோ அப்ப இங்கிலீஷ் யூஸ் பண்ணக்குள்ள எங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது ஒரு எங்களுக்கு என்ன சொல்றது?
அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாட்டி அது நாங்க எந்த பிரச்சனை இல்லாம வந்து ஓகே இதுல எனக்கு கிளியரா விளங்கல ஒருக்கா எனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லி கூட கேட்கலாம். சரியா? ஸோ அதெல்லாம் எந்த இஷ்யூஸும் இல்ல. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, என்ன சொல்றதுன்னா, அந்த எம்ப்ளாயி வந்து மிஸ்டேக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கும். When employee work on office task, everyone involved need to know what they responsible to for and when. அப்ப நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொருவரும் தங்கள் எதுக்கு பொறுப்பேற்கணும், என்ன என்பத வந்து சரியா தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் மூலம் தான் உண்மையாலே ஓகே இந்த டாஸ்க் வந்து எனக்கு குடுத்தது, எனக்கு அசைன் பண்ணிருக்கா. ஓகே எனக்கு அந்த டாஸ்க்ல வந்து எந்தெந்த வேலைகள் செய்ய இருக்கு. இப்ப கம்யூனிகேஷன் இப்ப நாங்க உண்மையாலுமே வந்து இப்போ நாங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியா இருந்தா கூட நாங்க ஃபைனான்ஸ்னா எங்களோட ஃபைனான்ஸ்ல வந்து இன்டர்னல் பீப்பிளோடயும் நாங்க கனெக்டிவிட்டி ஆகணும். எக்ஸ்டர்னல் பீப்பிளோடயும் கனெக்டிவிட்டி ஆகணும். அப்படி கனெக்டிவிட்டி ஆகி தான் வொர்க் செய்யணும். இப்ப பாருங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க சொல்லுவோம். இப்போ என்ன சொல்றது? அ ஒவ்வொரு மந்த் எண்ட்லயும் வந்து நாங்க ரீஃபண்டபிள் பண்றது இல்ல. அதாவது வந்து கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகப்படாது. கேஷ் இன்ஃப்ளோ மட்டும் தான் நாங்க கவனிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான கம்யூனிகேஷன்லாம் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணணும். ஸோ ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுக்குறோம். அந்த டாஸ்க்க நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதில இதுதான் விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. அப்படி அந்த கிளியர் ஐடியா எடுத்துக்கொண்டு தான் நீங்க அந்த வேலைய செய்றதுக்கு அந்த வேலைய வந்து செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப இந்த கம்யூனிகேஷன் சொல்ற விஷயம் ரொம்ப ஸோ இப்ப கம்யூனிகேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னா, கம்யூனிகேஷன் வந்து வந்து உண்மையாலுமே மேனேஜர்ஸ் வந்து எம்ப்ளாயிக்கு சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு, எம்ப்ளாயி சொல்றது மேனேஜர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ற சந்தர்ப்பத்தில வந்து, இந்த எம்ப்ளாயீஸால விடப்பட்ட எரர்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, மினிமைசிங் த டிஸ்ட்ராக்ஷன், த டீலிங் வித் ஸ்ட்ரெஸ். அ வைஸ்லி அவாய்டிங் த மல்டி டாஸ்கிங் கேன் பி யூஸ். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப எங்கட பிழைகள் விடுறதுக்கான இன்னொரு காரணம் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, எங்கட ஸ்ட்ரெஸ் ஆகுறது. அதான் அது கூட காரணம். இது இது ஒன் ஆஃப் த என்ன சொல்றது? பிசிக்கல் நாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு மட்டும் என்ன சொல்றது? ஸ்ட்ரெஸ்ன்னு மட்டும் இங்க நான் சொல்றத விட என்ன சொல்றது? நாங்க சொல்லுவோம். என்ன சொல்றது? அந்த டாஸ்க்க உடனடியா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி, ஆ என்ன சொல்றது? அந்த வேலைய செய்றது வந்து அந்த ஆர்வக் கோளாறுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படியா இருக்கு. ஆர்வக் கோளாறு மாரி இருக்குது. அடுத்தது ஒரு வேலை குடுத்தோனே ஸ்ட்ரெஸ் ஆகுறது. ஐயோ! நர்வஸ் ஆகுறது. அந்த வேலை குடுத்தோனே பயப்படுறது. ஸோ அதுகள் கூட இருக்கலாம். அப்ப நீங்க இங்க ஸ்ட்ரெஸ்ல வந்து நீங்க 2, 3 விஷயத்த வந்து காமனா அதாவது சைக்காலஜிக்கலா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு வேலை வந்தோனே ஸ்ட்ரெஸ் கூட. ஸ்ட்ரெஸ் கூடல வந்து ஒரு சில பாருங்க ஆர்கனைசேஷன்ல வேலை ஒருத்தர் குடுத்தா அவர் வந்து ஐயோ! வேலை செய்றதுக்கு வந்து ஒண்ணும் முனங்கி கொண்டு இருக்காது. ஐயோ! எனக்கு இந்த வேலை செய்ய கஷ்டம். எனக்கு இயலாது அப்படின்னு டென்ஷன் ஆகுறது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த பிழைகள் விடுறதுக்கான சந்தர்ப்பங்கள அதிக அளவுல ஏற்படுத்தி குடுக்கும். சரியா? ஸோ அப்ப முடியுமான மட்டும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த மன அழுத்தத்த வந்து புத்திசாலித்தனமா தான் நாங்க கையாளணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ, அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? அ ஓவரா அந்த என்ன சொல்றது? அ அ ஓவரா அந்த அ என்ன சொல்றது? அந்த ஆர்வக் கோளாறு வேலையில பிழையா செஞ்சு வேலைய டாஸ்க்கள வந்து பிழையா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது. அந்த என்ன சொல்றது? பதற்றம், அவசர புத்தி அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து கூட நெறைய மிஸ்டேக் ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? இதுக்காக வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ரூல்ன்னு சொல்லி இருக்கு. அதாவது 20 மினிட்ஸ் ரூல்ன்னு சொல்லி சொன்னா, நார்மலா இப்ப நாங்க ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கோம்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்காக வந்து நாங்க ஒரு தியானம் செய்றது. ஸோ, இப்ப நீங்க வந்து நீங்க ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் உங்க மைண்ட்ல எதுவும் இல்லாட்டி, ஃபுல்லா பிளாங்க்கா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஜஸ்ட் அதுல ஸ்டாண்ட் அப் அண்ட் வெளியில கொஞ்சம் போயிட்டு வாரது. வெளியில கொஞ்சம் போயிட்டு வாரன்னா, கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நாங்க கொஞ்சம் மூவ் ஆகுறது. ஸோ, அதுதான் வந்து அந்த அந்த 20 மினிட்ஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. கொஞ்சம் 20 நிமிஷம் வந்து நாங்க கொஞ்சம் நித்தியானத்துல இருக்கிறது. அமைதியாகிறது. அந்த மாரி கூல் டவுன் ஆகுறது அந்த மாரி. Handling the stress positive, we can help the employees stay the motive and perform well when going through the employee work schedule. You might to do the including the small break. So இதன் மூலமா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து சிறிய அந்த அ பிரேக்ஸ் எடுத்துக்கொண்டு வேலைகள செய்றது. ஸோ அந்த மாரி இருக்கு. சரியா? ஸோ அந்த வேலைய வந்து அவசரப்பட்டு செய்யாம நிதானமா வேலைய செய்றது. அதுக்காக வந்து ஸ்லோவாவும் இருக்கக்கூடாது. வேலைய வந்து மெயினா நிதானமா செய்றது. ஆ வேற சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அம் என்ன சொல்றது? ஆ
மூளைய பாவிச்சு அந்த வேலைய செய்றது. ஆ அந்த என்ன எடுத்தோம், கவுத்தோன்னு அந்த வேலைய முடிக்காம இருக்கிறது. நான் சொல்றதுன்னா. அந்த மாரி தான். இப்ப நீங்க இங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு மட்டும் போடாம, வேற ஓர் போட்டு நீங்க போட்டுக்கொண்டே போலாம். அதிக அளவு என்ன சொல்றது? ஆர்வ கோளாறுல வேலை பார்க்கிறது. அப்படியெல்லாம் தான் இந்த மிஸ்டேக்கான ரீசன்ஸா இருக்கும். ஓகே. அடுத்தது. The correct way is work on the most challenging in the important task first employee. The goals focus more the longer period on time, helping employee work more efficiency as a employee similar task to the similar task. சரி. அப்ப இத என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பணியாளருக்கு முதல்ல மிகவும் சவாலான, அதாவது முக்கியமான பணிய மேற்கொள்வது தான் சரியான வழி. இப்போ அதாவது அதிக பணிகள்ல நாங்க கவனம் செலுத்தினாலும் அந்த ஒரு பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு மாறக்குள்ள முதல்ல எம்ப்ளாயிக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அத பத்தி சரியா ஒரு ஐடியா இல்லாம இருக்கலாம். அது முதல்ல அத பத்தி சரியா ஒரு ஐடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு தான் நாங்க அந்த வேலைய நாங்க செய்யணும். அது இல்லாம நாங்க அந்த வொர்க்க ஒரு ஐடியா இல்லாம, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம செய்ய முடியாது. அதுதான் அந்த மோஸ்ட் சேலஞ்சிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். அப்ப மத்தது ஒரு வொர்க் ஒண்ணு குடுத்தா முதல்ல நாங்க செய்யணும் என்னதுன்னு சொன்னா, எங்களுக்கு எது இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சேலஞ்சிங்கா இருக்கு. அதாவது எங்களுக்கு சவாலா இருக்கு. ஏன் நாங்க அந்த சவாலா இருக்க வொர்க்க முதல்ல நாங்க அந்த டாஸ்க்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க செய்யணும்னு சொன்னா, அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச வேலைய நாங்க ஈஸியா செஞ்சுட்டு போயிரலாம். ஆனா, அந்த சவாலான வேலை அதாவது என்ன சொல்றது? எங்களுக்கு சேலஞ்சிங்கான வொர்க்ன்னு சொன்னோன உங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு வொர்க் ஒண்ணு அசைன் பண்றது. அப்படி இல்லாட்டி அப்படி. அ புதுசா ஏதாவது ஒரு வேலை. அப்ப அந்த புதுசா ஒரு வேலைய அசைன் பண்ணக்குள்ள நீங்க அந்த வேலைக்கு புதுசு. நீங்க தெரியாத எந்த ஒரு விஷயம் நீங்க இத கத்துக்கிட்டு தான் நீங்க அந்த வேலைய செய்றீங்க. அத நாங்க முதல்ல அந்த கத்துக்கிட்டு செய்ற வேலைய நாங்க சரியா கத்துக்கொள்ளணும். முதல்ல நாங்க அதுல இருக்கிற ஒரு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. அத சரியா ஃபாலோ பண்ணணும். அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் வாரது குறைச்சு கொள்ள முடியும். சரியா? அடுத்தது இம்ப்ரூவ் த எம்ப்ளாயி டைம் மேனேஜ்மென்ட். அப்ப நாங்க 2ண்ட் ஆப்ஷன் தான் இந்த டைம் மேனேஜ்மென்ட். இந்த டைம் மேனேஜ்மென்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்க செய்ய வேண்டிய அந்த டைம்க்குள்ள வேலைகள முடிக்கணும். முன்னுக்கே நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த டைம் மேனேஜ்மென்ட். ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வொர்க் இருக்கு. இப்ப நேத்து இருந்த பெண்டிங் வொர்க் 10, 15 பெண்டிங் வொர்க் இருக்குன்னா, நீங்க அதுக்கு அடுத்த நாள் வரக்குள்ள கொஞ்சம் ஓகே. வழமையா 8:30க்கு ஆபீஸ் வரீங்கன்னு சொன்னா, ஒரு 7:30க்கு வொர்க்க செய்றது. அப்படி இல்லாட்டி நீங்க வழமையா ஒரு 5க்கு ஆகுறீங்கன்னு சொன்னா, ஒரு 9:00 இருந்து செய்றது. அப்படி இல்லாட்டி நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த வேலை டாஸ்க்க கம்ப்ளீட் பண்றது. அதுதான் டைம் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்றது. ஸோ வித் ஒன்லி அபௌட் த 14 வொர்க்கிங் ஹவர்ஸ் அ வீக். அதாவது 8, 5, 40. 8 ஹவர் தானே நாங்க வேலை செய்றோம். அதத்தான் நான் சொல்றேன். 8 ஹவர் அப்போ ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா, 8, 5, 40 தான். அந்த 40 ஹவர விட 8 ஹவர விட நாங்க மேலதிகமா அப்படி எங்களுக்கு வொர்க் செய்ய வேண்டி வந்துரும். இந்த சரியா நாங்க இந்த டைம் மேனேஜ்மென்ட் எடுத்துக்கொள்ளாட்டி. டைம் மேனேஜ்மென்ட்ட நாங்க சரியா ஃபாலோ பண்ணாட்டி, எங்களுக்கு ஏற்படுற அந்த மிஸ்டேக்ஸ் நெறைய கூடும். கடைசி நேரம் அந்த வேலைய செய்றது, அப்படி இல்லாட்டி அந்த வேலைய நாங்க செய்யக்குள்ள நெறைய மிஸ்டேக் உருவாகக்கூடும். அதனால பாருங்க அதுதான் சொல்றேன். இட் வில் பி ஆஸ் we conduct the time audit, it will become the clear how much time is spent on unproductivity through the conversation and activitiesன்னு சொல்றாங்க. அதாவது சரியா? அதாவது நாங்க இங்க டைம் மேனேஜ்மென்ட்ங்கிற சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். ஓகே. அடுத்தது ஐடென்டிஃபை த எம்ப்ளாயி ஹூ நீட் டூ ட்ரெய்னிங் கண்டக்டிங் த ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் புரோகிராம். அதாவது நாலெட்ஜபிள். இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, வொர்க் நாலெட்ஜபிள்ன்னு சொல்லலாம். ஓகேயா? அந்த வொர்க்ஸ் சம்பந்தமா ஓகேயா? அந்த வொர்க் சம்பந்தமா நாலெட்ஜபிள் எடுத்துக்கணும். சரியா? வொர்க் நாலெட்ஜபிள். ஓகே. அப்ப அந்த வேற சம்பந்தமான அறிவ பெற்றுக்கொள்றதுக்காக ட்ரெய்னிங் அப்படி இல்ல ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் என்னென்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரெய்னிங் வைக்கணும். அவர எந்த வேலையில அதிக அளவுக்கு பிழவிடுறாரோ, அந்த வேலைக்கு நாங்க அவருக்கு இன்னும் ட்ரெயின் பண்ணணும். அப்படி இல்லாட்டி வேறொரு எம்ப்ளாயி அந்த டாஸ்க்க செய்றதுக்கு அசைன் பண்ணணும். இதுதான் வொர்க் நாலெட்ஜபிள். அதாவது நாங்க சொல்றது சரியா அந்த ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட்ட குடுக்கணும். ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் குடுக்காட்டி நெறைய நெறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஓகே. அந்த மிஸ்டேக்க அவாய்ட் பண்ணிக்கொள்றதுக்காக நாங்க தொழில் தொடர்பான அறிவ சிறந்த முறையில பெற்று குடுக்கணும்.
ஓகே, 1 மினிட். ஓகே. ஸோ அதுதான் நுழைவுகள் அந்த சம்பந்தமா. ஸோ இதன் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஸோ இப்படி நாங்க சரியான இந்த வேலை இந்த சரியான இந்த என்ட்ரோஜல என்ன சொல்றது? 1 மினிட். சரியா நாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த அஸ்தெடிக் அண்ட் எத்னோபாலஜிய வந்து சரியா கொண்டு வரக்குள்ள வந்து, எங்களுக்கு அதன் மூலமா வந்து என்னென்ன அடைஞ்சு கொள்ளலாம்ன்னு சொல்லி அடுத்த கொஸ்டின்ல கேட்குறாங்க. பாருங்க. த டா பாருங்க. த டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் வொர்க் பிளேஸ் அண்ட் த ரிசல்ட்ஸ் யூ ஹோப் டு அச்சீவ். இதன் மூலமா என்னத்த அடைஞ்சு கொள்ள எதிர்பார்க்கிறீங்க? இதன் மூலமா பெற்றுக்கொள்ளக்கூடிய பெறுபேறுகள் என்னன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இங்க வந்து ஓகே. அடுத்த விஷயம். இங்கன வந்து நான் அத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ப முதலாவது என்னதுன்னு சொன்னா, அ அதாவது வந்து மேம்படுத்தப்பட்ட பணியாளர் உறுதின்னு சொல்லுவோம். அதத்தான் நாங்க இங்கன சொல்றது என்னதுன்னு சொன்னா, இம்ப்ரூவ் த எம்ப்ளாயி மோரல் அண்ட் மோர் ஏஸ்தெடிக்கலி அண்ட் anthropology ப்ளீ அ என்னது ப்ளீசிங் என்வைரன்மென்ட் கேன் பூஸ்ட் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் ஹேப்பினஸ். அப்ப எம்ப்ளாயீஸ் வந்து மிகவும் அதாவது மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல்ல இருக்கும்னு சொல்லி அவங்க திருப்தி அடைவாங்க. ஸோ அவங்க வந்து பாசிட்டிவா வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் கல்ச்சருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து புரொடக்டிவிட்டியோ அப்படி இல்லாட்டி வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இன்கிரீஸ் த புரொடக்டிவிட்டி ஆஃப் வொர்க் கம்ஃபர்டபிள். அதாவது வெல் டிசைன் வொர்க் ஸ்பேசஸ் கேன் ரெடியூஸ் த ஃபைட்டிங் அண்ட் பிசிக்கல் டிஸ்கம்ஃபோர்ட் லீடிங் இன்கிரீஸ் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்றது. அதாவது வந்து இப்ப ஒரு சரியா வசதியா நன்கு வடிவமைக்கப்பட்ட அந்த பணியிடங்களுக்கு வந்து காணப்படக்குள்ள வந்து எம்ப்ளாயீஸ் வந்து சோர்வடைய மாட்டாங்க. அசௌகரியங்கள் அதாவது எதிர்பாராத அசௌகரியங்கள குறைக்கலாம். ஸோ கவனமற்ற அதிக அளவு அவங்க அந்த வேலைய வந்து கவனமா சிந்திச்சு செயல்படுறதுக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஓகேயா? இப்ப இங்கன இம்ப்ரூவ் எம்ப்ளாயி மோரல். சரியா? அடுத்தது வந்து இன்கிரீசிங் புரொடக்டிவிட்டி ஆஃப் வொர்க். சரி. அடுத்தது வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னா, அதாவது தவறுகள் வந்து குறைக்கப்படும்னு சொல்றது. அதுதான் ரிடியூசிங் த ஃபைட்டிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபிகர். ஸோ அப்ப முடியுமான மட்டும் வந்து என்ன சாரி இங்க முடியுமான மட்டும் என்ன செய்யலாம்னு சொன்னா, தவறுகள் வந்து குறைக்கப்படும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்ப ஒரு வேலைகள் வந்து நாங்க சரியான முறையில வந்து எல்லாம் வடிவமைச்சு குடுக்கக்குள்ள வந்து ஏற்படுற அந்த மன அழுத்தம், அப்புறம் சோர்வு பணியாளர்கள் வந்து முடியுமான மட்டும் தவறுகள வந்து குறைச்சுக் கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்ஹான்ஸ் த கொலபரேஷன். இப்ப இந்த என்ஹான்ஸ் கொலபரேஷன்னு சொன்னா, ஊழியர்கள்ட்ட ஒத்துழைப்பு வந்து அதிக அளவு காணப்படும். அப்போ ஊழியர்கள் வந்து நல்லா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் காணப்படும். அவங்க நல்லா குரூப்பா, டீமா வந்து வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு போக முடியும்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து நாங்க சரியான மெத்தட்ல இந்த அஸ்தெடிக் டூ டிரான்ஸ்ஃபார்ம் அத ஒரு வொர்க் பிளேஸ்ல வந்து இந்த அஸ்தெடிக்க வந்து சரியா நாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்குள்ள வந்து எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள். அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லலாம், அது சரியான முறையில அஸ்தெடிக்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்குள்ள வந்து எதிர்பார்க்கக்கூடிய பெறுபேறுகள தான் நாங்க இத சொல்றோம். ஓகேயா? அதத்தான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்ன்னு கூட நாங்க சொல்லலாம். அப்ப எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதாவது எம்ப்ளாயி மோரல் ஆகுறது, புரொடக்டிவிட்டி ஆஃப் வொர்க் இன்கிரீஸ் ஆகும், மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து என்ஹான்ஸ் த கொலபரேஷன்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களால வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆகவே வந்து நீங்க இப்ப ஒரு எஸ்ஸே தானே, சோ அதனால தானே இப்படி இந்த எஸ்ஸே டைப்ல வந்து நாங்க எழுதிக் கொண்டு போறோம். சரியா? அப்ப அடுத்தது வந்து சொல்லணும். அப்ப உண்மையாலுமே வந்து
ஒரு சூழலை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எஸ்தட்டிக்னு சொல்றது வந்து பார்வைக்கு நல்லா கண்ணுக்கு எங்களுக்கு என்ன சொல்றது நல்லா பார்க்கறதுக்கு நல்ல இனிமையான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறது மட்டும் இல்லை. நிறுவனத்துல வேல்யூஸ், அந்த நிறுவனத்தின் கல்ச்சர்ஸ், ஊழியர்கள் எப்படி அதை ஃபீல் பண்றாங்க, ஸோ அது வந்து எப்படி பாதிக்கப்படுது ஊழியரை, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்றது தான் இந்த எஸ்தட்டிக்னு சொல்றது. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நல்ல பாருங்க, although usually the design the office send the message of care the investment employee well-being which turn the NS job satisfaction loyalty சொல்லலாம். ஸோ அதாவது வந்து ஸோ சரியான முறையில் வந்து வடிவமைக்கக்குள்ள இந்த எஸ்டடிக்ல வந்து வேலையில திருப்தி மற்றும் விசுவாசம் அதிகரிக்குது. ஆர்கனைசேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து வெற்றி, அதாவது நீங்கள் கடைசியான போல நிறுவனத்தின் வெற்றி பாதைக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த அசைன்மெண்ட்ல இருக்கு. இது பெரிய ஒரு டஃப்பான அசைன்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட் செய்கிறவங்க வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னா மெசேஜ் போடுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த சாம்பிள் அசைன்மெண்ட் ஆன்சர் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.